இப்போ இறங்கியாச்சு. யாரோடைய பண்ணையில் நாங்கள் இப்போ நின்றுட்டு இருக்கோம். பட் திஸ் இஸ் த ஹாட் ஏர் பலூன் எக்ஸ்பீரியன்ஸ். சஃபினா, எப்படி இருந்துச்சு? மேலேருந்து அந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அந்த சன்ரைஸ், அந்த மேகம், அப்புறம் நிறைய ஃபாக், அப்புறம் ஒரு கார்னரில் பீச், அப்படி பார்க்குறதுக்கு ஏதோ சொர்க்கத்திலே இந்த மாதிரி இருந்துச்சு. இது கண்டிப்பாக நீங்களாம் வந்து ட்ரை பண்ணி ஆகணும். ஆமாம், என்னதான் வந்து எந்த ஒரு ஊராக இருந்தாலும் நம்ம வந்து காரில் ட்ராவல் பண்ணுவோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் ஹாட் ஏர் பலூனில் ட்ராவல் பண்ணி அந்த ஊரை மேலே ஒரு ஏரியல் வியூலேருந்து பார்க்குறது ஒரு தனி அனுபவம். ஹலோ ஹலோ, என்ன மேன் இது? எதையுமே காட்டாம அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்றீங்க. கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து வாங்கப்பா. 2 பேரும் நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வந்துங்க. தேங்க்யூ அங்கிள். என்ஜாய் ஐசே. ஓகே ஐசே. பைக்கு, காரு, கப்பல், ஏன் விமானம் கூட நாம எங்க போறோம்னு தெரிஞ்சுதான் ஓட்டிட்டு போறோங்க. ஆனா இந்த ஹாட் ஏர் பலூன் இருக்கே, அது எங்க போய் சேரும்னு அதுதான் முடிவு பண்ணுமாங்க. சஃபினாவும் கார்த்திக்கும் போய் ஏறிட்டாங்க பலூனில். அதுவும் மேலே போயிடுச்சு. நம்ம அந்த காற்றை பார்த்து தான் போகணும். அந்த பலூன் எங்கே லேண்ட் பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம அந்த காற்று எப்படி அடிக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டு நாங்கள் போகிறோம். அவ்வளோ பெரிய பலூனை மேல பறக்க விட்டுட்டு இவரு கீழே என்ன இந்த குட்டி பலூனுக்கு காத்தடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு பாக்குறீங்களா? அந்த ஹாட் ஏர் பலூன்ல இருக்கிறவங்களுக்கு காத்து எந்த டைரக்ஷன்ல வீசுதுன்னு இவரு தான் இன்ஃபார்மரா. கீழே வந்து இறங்குறப்ப ஸ்மூத்தா லேண்ட் பண்றதுக்கு இங்க இருக்கிற விண்ட் டைரக்ஷன் தெரியணுமா? தெரியலன்னு வச்சுக்கங்களேன், சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்களாம். என்ன சொல்றீங்க நீங்க? எட்ரா வண்டிய, குடிடா அந்த பலூனை அப்படின்னு கிளம்பினவர் தாங்க எங்க அங்கிள். சன்லைட் இஸ் த பெஸ்ட் ஃபில்டர் அப்படின்னு சும்மாவாயா சொன்னாங்க. இது அவங்களுடைய 3வது அட்டெம்ப்ட் ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி வேற 2 ஃபார்ம்ல வந்து லேண்ட் பண்றதுக்கு பார்த்தாங்க. ஆனா காத்து வந்து ரொம்ப வீசிச்சுட்டு அவங்க வேற ஒரு ஸ்பாட் போயிட்டாங்க. இன்னொரு இடத்துல வந்து கரெக்டாக இருந்துச்சு, விண்ட் ஸ்பீடும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபார்மர் ரொம்ப கெச்சுவான ஃபார்மரா. ஏற்கனவே ஒரு வாட்டி லேண்ட் பண்ணப்போ திட்டி விட்டுட்டாராம். அதனால் அங்கே லேண்ட் பண்ண வேண்டான்ட்டு முடிவு பண்ணிட்டாரு. இருந்தாலும் இந்த கலவரத்துல இவ்வளோ அழகான அனுபவத்தை ரசிக்காம இருக்க முடியுமா? ஆஸ்திரேலியாவுக்கு நீங்க வரும்போது இத மிஸ் பண்ணிராதீங்க. நாங்கள் இப்போ வந்து லேண்ட் பண்ண போகிறோம். இறங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, நிலம் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன மாட்டு வண்டி ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு? சீக்கிரம் போங்க அங்கிள். என்ன நடக்குதுன்னா, ஃபார்ம் ஓனருக்கே ஃபோன் பண்ணி, அடியே நாங்கள் உங்கள் ஃபார்மில் தான் இறங்கியிருக்கோம், இந்த ஃபார்முக்குள்ளார வண்டி எப்படி எடுத்து வருது அசிஸ்டன்ட் அப்படின்னு இவரே வழி கேட்குறாரு. யாரையுமே கேட்காம பலூனை ஃபாலோ பண்ணியே இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம அங்கிள். சஃபினா, கார்த்திக், எப்படி இருந்தது? நீங்க உண்மையிலே மிஸ் பண்ணிட்டீங்க தெரியுமா? நீங்க ஏன் வரல? அங்க மேலேருந்து அந்த சன்ரைஸ், அந்த மேகம், ஃபாக், அப்படியே வந்து சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. அகல், நீங்கள் வந்து ஹார்ட் வீக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஹார்ட்டு அப்படியே ஹீல் ஆகிருக்கும் அங்கிள். மேகத்தோட மேகமாக நம்ம கலந்து அந்த உலகத்தை அப்படியே பார்க்கும் பொழுது ஒரு மன அமைதி கிடைக்குது அங்கிள். எப்படியா இருக்குது கேட்குறதுக்கு? ஆனால் லேண்டிங் எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்மூத் அங்கிள். டான் பல வருஷமா இந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. வண்டியா? ஆமா, பலூன் வண்டி. அங்கிள், இதை ஓட்டுறதுக்கு பைலட் லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணுமா? புதுசா இருக்கு. இல்ல புதுசு இல்ல அங்கிள், ரொம்ப பழசு. நமக்கு தான் இதை கேட்கறதுக்கு புதுசா இருக்கு. அப்ப இந்த 40 ஃபங்க்ஷன்லாம் பலூன்லாம் வைக்கிறாங்க, அவங்கலாம் பைலட் லைசன்ஸ் வச்சிருக்காங்க. Uncle Taxi Season 5 Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது? வேகம் போகும் நேரம் யாவும் வேணும் அகதுமே. நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே. Uncle Taxi எங்க போகுது? ரப 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 பபா. Uncle Taxi எங்க போகுது? na 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 na. Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது?
ஸ்கை டைவின் பறவையாகலாம், ராக் கிளைம்பின் பறகை பார்க்கலாம், பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம், மெல்பர்ன் பூவாசம் தேடலாம், பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம், உணவுகளை வேட்டையாடலாம், துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம், உடனே வா கிளம்பலாம், ஹாட் ஏர் பலூன் கரவான் இருக்கும், ஆஸ்திரேலியாவை ரசிக்கலாம், நதி கடத்தலாம் கேக்கிருக்க, அங்கிள் டாக்ஸி எங்க போகுது, அங்கிள் டாக்ஸி எங்க போகுது, வேகம் போகும் நேரம் யாவும் வேகமாகுமே, நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே. வாழ்க்கைன்னு வந்துட்டா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க் எடுத்தா இந்த மாதிரி லூசுங்களும் வருங்க. எந்த லூஸு நம்ம பாதையில் வந்தாலும் அதை நம்ம கண்டுக்காமல் நம்ம வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கணும். இப்போ நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் தெரியுமா? இவங்க பேர் டீ கப்பா. இத்தா தாண்டி பாம்புக்கு பேர் டீ கப். நல்ல வேலை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு முயல் கொடுத்துருவாங்களாம், அது போதும். நான் சேஃப். அங்கிள் டாக்ஸி சீசன் 5 ஆஸ்திரேலியன் அட்வென்ச்சர். டீக்கப் ஏதாவது சொல்கிறியாம்மா? டீக்கப் ஆடியன்ஸில் ஏதாவது சொல்லலையா? கைஸ் இதை எடுத்துருங்க. ஹாய் டேரன், நான் என் நண்பர்கள் சிங்கப்பூர்லேருந்து அழைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த பெலரட் வைல்ட் லைஃப் பார்க் எத்தனை வருஷமாக இருக்குது? இந்த வைல்ட் லைஃப் பார்க் ஏறக்குறைய 40 வருஷமாக ஆப்ரேஷனலாக இருக்குது. இதை 1985 திறந்தோம். ஆரம்பத்தில் இது ஒரு ரெப்டைல் பார்க்காக தான் தொடங்குனுச்சு. அப்புறம் மெதுவாக எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபுல் லைஃப் பார்க்க மாற்றிட்டோம். மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு மிருகம்னா எது சொல்லுவீங்க? நம்ம கோலாஸ் தான் எங்கள் சூப்பர் ஸ்டார். ஆஸ்திரேலியாவில் கோலாவை தொடக்கூடிய சில இடங்களில் இந்த வைல்ட் லைஃப் பார்க்கும் ஒன்றுனா பார்த்துக்குங்களேன். இங்கே கோக்காலாம் இருக்கா? நான் பார்க்க முடியுமா? கோக்காவா? இங்கே ஒன்று தான் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பீட்டர்னு பேர். ஆனால் என்ன, பீட்டருக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஓடி ஒளிஞ்சுக்குவான். உங்க லக்க பொறுத்து இருக்கு, நீங்க அவனை பாப்பீங்களா இல்லையான்னு. Okay, are we ready to go in? Yes, of course I can't wait. That'd be great. Thank you. Excellent. Come this way. எத்தனை விதமான மிருகங்கள்! இதை ஜூன்னு சொல்றதை விட அவங்களோட இருப்பிடம் தான் சொல்லணும். அதை சுற்றி தான் மனுஷங்க அவங்கள பார்க்கறதுக்கான வசதிகளை அமைச்சிருக்காங்க. பாருங்களேன், இவ்வளோ கிட்ட போய் நீங்க சோறு ஊட்டலாம். ஆனால் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அவங்க இஷ்டங்க. சோஷியல் மீடியாவுக்கு செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கோலாவை பார்க்க போகிறோமா? ஆனால் கோலாவை பார்க்கலாம், தொட முடியாது. அது சட்டத்துக்கு விரோதமானதான். என்னதான் இருந்தாலும் சட்டத்தோட ஃப்ளர்ட் பண்ணுறது தான் நம்மளோட வழக்கம். தொட்டு பார்க்குறேன் இன்னைக்கு. அங்கிள், என்னது எல்லா கோலாவும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க? ஆமாவா, நம்ம வந்து எழுப்பி விடுவோம் இப்போ. அப்படியா? கோலா என்னமோ 18 மணி நேரத்துக்கு தூங்குமாமே. அலாம் வச்சு எழுப்பி விட்டுறலாம். அதாவது வச்சு எழுப்பி விட்டுறாமா? அலாம் வச்சா நல்ல வாழ்க்கைலாம். 18 மணி நேரம் தூக்கம். நம்ம சஃபினா மாதிரி வண்டியில ஏறி உட்காந்தோன்னு தூங்கிருமே. நான் ஒரு பேபி. பார்க்கறதுக்கு கியூட்டா பொம்மை மாதிரி இருக்கிறதுனாலே இதை கோலா பேன்னு சொல்றாங்க. ஆனா இது நிஜமாவே பேர் இல்லைங்க. இது ஒரு மசூப்பியல். அதனுடைய புள்ளைய சுமக்க வயிற்றுக்கு வெளியே பவுச் வச்சிருக்கிற ஒரு மேமல். இவ்வளோ கியூட்டான கோலாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான குட்டி கரடி. இதுதான் டாஸ்மேனியன் டெவில். நெவல், இதை ஏன் டாஸ்மேனியன் டெவில்னு கூப்பிடுறாங்க? Bakar jord bij de maro, je bent gefarriade waningen. Pura dormiga daar bezint je geteen toe je. அக்கா மக எனக்கு ஒருத்தி இருந்தாலே. அங்கிள், டாஸ்மேனியன் டெவில் கத்துறதை கேட்டு அதுக்கு டெவில்னு பேர் வச்சாங்க. எப்படி கத்திருக்கோம்? ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் கியூட் அனிமல்ஸ். இனிமே நீங்க பார்க்க போறதெல்லாம் டேஞ்சரஸ் ரெப்டைல்ஸ். Okay, what is this fella's name?
This is Spartacus. And he's underwater. What is happening? So he's actually soaking himself. இவன் ஒரு மலைப்பாம்பு. இவனை பார்த்தீங்கன்னா தண்ணியில் சோக் பண்ணி அவனுடைய தோலை வெளியே தர செஞ்சிருவான். அங்கிள் இதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கா? ஏ இந்த மாதிரி செய்தியில் ஸோ நல்லாலாம் ஊறிடும். ஊறின பிறகு அப்புறம் அவங்க வெளியாகி எங்கெங்கே இந்த ராஃப் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும் அதில் தேய்ச்சி அந்த ஸ்கின் ஃபுல்லாக வெளியாகும். அப்படி அது ஃபுல்லாக வெளியாகல தேய்ச்சி அப்படி இப்படி இது பண்ணி ஆனால் அது ஃபுல்லாக வெளியாகல வச்சுக்க நடுவு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அது வந்து அதுங்களுக்கு வந்து அந்த இரிட்டேஷன் காஸ் பண்ணும். அதனால தான் இந்த மாதிரி சோக் பண்ணி வெளில எடுக்கும். சில நேரம் வர்றது ஒழுங்காக வராது, எல்லாம் வந்துடும், அந்த கண்ணை மட்டும் மறைச்சிக்கும். நாங்கள் சொல்ல சூழல வேலை செய்யும்போது அது கண்ணை மட்டும் மறைச்சிக்கும். உள்ளர போய் நாங்கள் ட்வீசரை வச்சு கண்ணை அப்படியே அதை பிரித்து விடுவோம். அந்த ஒரு லேயரை மட்டும் எடுப்பீங்க, பிரித்து விட்டுருவோம். இன்ட்ரெஸ்டிங். அங்கிள் இது யார் அங்கிள்? இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, இது இண்டோ சைனீஸ் ஸ்பீட்டிங் கோப்ரா. ஆனால் இதே மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் நம்ம விட்ட சிங்கப்பூர்லேயும் இருக்குது. அதை வந்து பிளாக் ஸ்பீட்டிங் கோப்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது கோவம் வந்து மூஞ்சில் துப்பிட்டு போயிடும். இது மூஞ்சில் துப்போம். அட்லீஸ்ட் ஒரு 2 மீட்டர்ஸ்க்காவது போவோம் அந்த வெனம். ஆனால் என்ன பண்ணுறோம், அது வந்து ஸ்கின் இரிட்டேஷன். ஆனால் உங்களுக்கு மூஞ்சில் கீழே காட்டு எதுவும் இருந்ததுன்னா அது அந்த உள்ளே போச்சு, பிளட் ஸ்க்ரீனில் போச்சு, அப்போ தான் எஃபெக்ட் பண்ணும். இல்லைன்னா ஸ்க்ரீன் இரிட்டேஷன். ஆனால் நாங்களாம் வேலை செய்யும்போது இந்த மாதிரி அது ஸ்பீட்டிங் கோப்ரா வச்சுருக்கிறது பின்னால் இருந்து தான் சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் சிங்கப்பூரில் வந்து என்னோட ஸ்விம்மிங் கோகல்ஸு அதை போட்டுட்டு தான் நான் உள்ளே போவேன். வாட் டிட் யூ சே யூ யூஸ்? We use face shields. அவங்களுக்குலாம் ஃபேஸ் ஷீல்ட், எங்களுக்கு ஸ்விம்மிங் கோகல்ஸ். நம்ம ஊர் மண்டாய் ஜூவில் வேலை செஞ்சு தான் அங்கிளுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பாய்சன் டாட் ஃப்ராக். இதோட சைஸே இவ்வளவு தான். இது அதுக்கு மேலே பெருசாக வளராது. இது வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஹண்டிங்லாம் செய்கிறாங்களே நேட்டிவ், அவங்க வந்து அந்த ஸ்பியரை அது மேலே நல்லா தடவிட்டு இப்படி உரைச்சிட்டு அப்புறம் தான் சுடுவாங்க அனிமல்ஸை. அது அந்த அனிமல் பட்டோன்னே அந்த பாய்சன்லாம் அது செத்து போகும். இதை பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற crocodilian. They're extremely still. That's what they do. ஆமாங்க, இதுங்க பதுங்கி வேட்டையாடுங்க. அதுங்களோட சக்தியை அதுங்க கவனமா பாதுகாக்குங்க. தேவையில்லாம சின்னதா கூட அசைய மாட்டாங்க. இங்க ஆஸ்திரேலியாவில் 2 வகையான முதலைகள் இருக்குங்க. புதிய நீர்ல வாழ்ற முதலைகள் அதிகபட்சமாவே 3 மீட்டர் அளவு தாங்க வளரும். கடல் நீர் முதலைகள் தான் ஆக பெரியது, சுமார் 5 மீட்டர் அளவு வளரும். கொஞ்சம் கூட பயமே இல்ல, ஏதோ துண்டை தூக்கி போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. தூக்குறியம்மா? கேன். நம்ம அங்கிளுக்கு தான் பயம் இல்லைன்னு பார்த்தா இந்த சஃபினா புள்ளையும் ஓகேன்னு சொல்லுது. லயன் கிங் படத்துல வர டிமோன் மாதிரியே இருக்குல்ல. இதுதான் மீர்கேட். இதுங்க கூட்டமா வாழ்ற பழக்கத்தை கொண்டதுங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் 20 இருந்து 50 மீர்கேட் வரைக்கும் இருப்பாங்க. இவங்களோட சமூகத்துல ஒவ்வொருவரும் தனித்தனியான பொறுப்புகளை மேற்கொள்வாங்களாம். அதோட ஆபத்தை கண்காணிக்கிற தனித்துவமான பழக்கத்தையும் கொண்டவங்களாம். So here we've got our meerkats. மீர்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காலேயே தெற்கு பகுதிகளில் இருக்கும் மிருகங்கள். இது பெரிய ஃபேமிலியோட தான் வளரும். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 பேர் குறைஞ்சது இருப்பாங்க. இங்கே இருக்கிற மீர்கேட்ஸ் எல்லாம் அக்கா தங்கச்சிங்க தான். ஹலோ, உங்கள் அக்கா பேசுகிறாங்க. ஹலோ. Oh my god, the sound. என்ன தம்பி மேலே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? மேலே பாருங்க, கழுகு பறந்துகிட்டு இருக்கு. இதுங்களுக்கு கழுகு வந்தாலே தெரிஞ்சிடும். அது ஒரு விதமான டெலிபதி. சஃபினா, இன்னைக்கு அங்கிளோட அக்காவை பார்க்க போறோம். அங்கிளுக்கு அக்கா இருக்கா? ஆமா அங்கிள், நீங்களே இப்படி இருக்கீங்களே, உங்க அக்கா எப்படி இருப்பாங்க? டேய், எங்கள் அக்காவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துடும். நீங்க தானே சொன்னீங்க அக்காவை பார்க்க போறோம்னு. அக்கா இல்லடா, கொக்காடா. ஏன் அக்காவா? ஏன் அக்கா தான் சிங்கப்பூர்ல இருக்காங்களே, அவங்கள எங்க எப்படி பார்க்க போறோம்? டேய், குவாக்கானா அது ஒரு ஆஸ்திரேலியன் அனிமல். ஆமா, முதுகுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது கோக்கா இல்ல? இதுக்கு கவுண்டர் யோசிக்க கவுண்டமணி சாரை தான் கூப்பிடணும். அவங்களுக்கு கீழே அவங்க சொல்லுவாங்க. இது என்னதுமா? இது மீர்கேட். பொண்ணுங்கெல்லாம் தலையில மிளகா இருப்பாங்க, இவங்க தலையில ஏறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கோக்காவை கூப்பிடுங்க, எனக்கு ஆசையா இருக்கு பார்க்கணும்னு. அதோட சிக்கன் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணனும். பீட்டர், என்ன இங்கே பார்த்துட்டு கூப்பிடுறீங்க? உள்ள போய் பாருங்க. உள்ளேயா? சும்மா இருங்க நீ. பீட்டர், தங்கச்சி அழைச்சிட்டு வந்திருக்கேன். கோகா காணுண்டி. ஸ்டீவன், அக்கா எங்க போறீங்க? எனக்கு வரல, எனக்கு லீவ் இன்னைக்கு. கடைசி வரைக்கும் அந்த பீட்டர் வெளியே வரவே இல்லைங்க. நீங்க இங்க வரும்போது பீட்டரை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு செல்ஃபி எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. மிக்க நன்றி. அங்கிள்,
நான் வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். டைகர்ஸ் எங்கே இருக்கு? ஏன் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க? அது தாய்லாண்டில் இருக்கும். ஓ அங்கிள், நான் கேட்குறது டைகர்ஸ். கிர்ஸ் எங்கே இருக்கு அங்கிள்? டைகர்ஸ் அப்போ டேரன் எனக்கு போ. Hi, Derek. Hello. I've been asking him about the tigers. Where are they? அப்படியே இந்த வழியாக போனால் புலிகள் எல்லாம் பார்க்கலாம். அந்த டஸ்மேன் இந்தியாவில் தாண்டி ஒரு வலது பக்கம் வளைச்சிங்கன்னா 2 புலி உங்களுக்காக வெயிட்டிங். Tigers. புலி உருமுது. ஏய் பாத்தீங்களா இந்த பயலை? ஃபில்ம் பண்ண வந்திருக்கோன்னு தெரிஞ்சு கேமராவுக்கு ஏத்த மாதிரி நடிக்குது. ஃபாலோ பண்ணி நடந்தெல்லாம் வருது பாருங்க. RRR படத்துல ஜூனியர் என்டிஆர் கூட இந்த பையன் தான் நடிச்சிருப்பான் போல இருக்கு. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? வைல்ட் லைஃப் பார்க்ல இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம ட்ரியோ இந்த நரானா அபாரிஜினல் சென்டருக்கு தான் வந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் முதல்ல கொடியேற்றியது இந்த அபாரிஜினல் ஆதிவாசிகள் தான். இந்த ஆதிவாசிகள் நம்ம ஆதிக்குடிகள் தான் லெஜனே சொல்லுது. குமரி கண்டம் வழியா இங்க வந்தாங்கன்னு ஒரு தியரியே இருக்கு. இந்த நரனா கல்ச்சரல் சென்டர் பற்றி சொல்லுங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க? இந்த சென்டரை 1993ல எங்க ஆதிவாசி மூத்தவர் அங்கிள் வின்ஸ் ஆரம்பிச்சார். இந்த இடத்த 1993ல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 30 வருஷம் ஆச்சு. இப்போதைக்கு இந்த இடத்த வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க முக்கியமா நாங்க எங்க ஆபரிஜினல் வரலாறு பற்றி விசிட்டர்ஸ்க்கு சொல்லுவோம். நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து பிள்ளைங்க இங்க வந்து ஆதிவாசியோட வரலாற்றை பத்தி கத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நேஷன் பீப்புள், இந்த மக்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் நேஷன் பீப்புள்ல 2 வகை இருக்குங்க. ஒன்னு ஆஸ்திரேலியா தண்டத்தோட மேல் நெல்ல இருந்தவங்க, அவங்கள தான் ஆபரிஜின்ஸ் கூப்பிடுவோம். அடுத்து இந்த கண்டத்தை சுத்தி இருக்கிற தீவுதளர மக்கள், அவங்க தான் டோரஸ் ஸ்ட்ரேட்ஸ் மக்கள். இந்த 2 இன மக்களுக்கு 2 வெவ்வேறு கொடி இருந்துச்சுங்க. இந்த ஃபிளாகோட அர்த்தம் என்ன? இந்த கருப்பு கொடி மேல இருக்க அந்த கருப்பு கொடி ஆபரிஜினல் ஃபிளாக். அதுல கருப்பு நிறம் ஆபரிஜினல் மக்களையும், சிவப்பு நிறம் இந்த மண்ணையும், அந்த மஞ்ச வட்டம் சூரியனையும் குறிக்குவீங்க. இந்த டோரஸ் ஸ்ட்ரேட்ஸ் ஃபிளாக பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் தீவுகளையும், அந்த நீல நிறம் கடலையும் குறிக்குது. இந்த அபாரிஜினல்ஸோட கலாச்சாரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அபாரிஜினல் வாழ்க்கை சிம்பிளானதுங்க. இயற்கையோட சேர்ந்தது தான் எங்க வாழ்க்கை. குளிர் காலத்துல வந்து குகைக்குள்ள வாழ்வோம், வேறு காலத்துல கரைக்கிட்ட வாழ்வோம். வேக்டவா எங்களோட கல்ச்சர். அபாரிஜினல் மக்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியம்னு இருக்கும் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்களேன். இங்க ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஆபரிஜினலுக்கு சொந்தங்க. இது ஒத்தாவராங் நாடு. இந்த நாடுகள் ஆபரிஜினல் பூர்வீக நாடுகள் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் 1980ல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணது. இப்போ அபாரிஜினல் மக்கள் வந்து ஆரம்பத்தில் வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்க, உயிர் வாழ்ந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் அவங்க எந்தெந்த வேலைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க? காலப்போக்கில் அபாரிஜினல் மக்களான செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயம், ஃபேக்டரி வேலை, ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங், எல்லா துறையிலையும் அபாரிஜினல்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியன் ஆதிவாசிகளை பார்த்தீங்கன்னா அதிகமாக மரத்தை தான் பயன்படுத்தினாங்க. அது வந்து ஒரு ஆயுதமாக இருக்கட்டும், இல்லை ஒரு இசைக்கருவியாக இருக்கட்டும், மரத்தில் இருந்தால் அதை செஞ்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பூமரேங். நம்ம ஊரில் பீச்சிலலாம் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த பூமரேங். அப்படி இப்படி வீசினோன்னா அது வந்துடும்ல. இதை பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக மொத்தமாக இருக்குது. ஏன்னா இதை வச்சு தான் மிருகங்களை அவங்க வேட்டையாடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜுவல்லரி, துணி எல்லாமே ஹேண்ட்மேட் தான். அவங்க நெக்லஸ், இங்கே அந்த பெண்டன் இருக்குல்ல, அது வந்து ஒரு பழத்தோட விதை. இவங்க கலாச்சாரத்தில் மேலாடையே வந்து ஆண்களும் பெண்களும் போட மாட்டாங்க. வெறும் ஒரு ஸ்கர்ட் அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆங்கிள், குளிரும் போது என்ன செஞ்சுருப்பாங்க? குளிரும் போது நினைக்கிறேன் அந்த கெங்குரு சாப்பிட்றாங்களே, அது ஸ்கின் எடுத்து முடிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதே வளர்த்து அதே சாப்பிட்டு அதே போத்திக்கிறாங்க. என்ன கான்செப்ட் அது? இன்னைக்கு நம்ம மாடல் ஸ்டீவன் அபாரிஜினல் ரன்வே ஷோவில் கலந்துக்க போகிறாரு. அதுக்கு இப்போ நம்ம மேக்கப் போட போகிறோம். என்னடா முகத்துல சாயம் பூசி ஹோலி பண்டிகை மாதிரி விளையாடுறாங்களான்னு பாக்குறீங்களா? இது ஹெலோவினுக்கு போடுற மேக்கப் மாதிரி இல்லைங்க. அந்த காலத்து அபாரிஜினல் லுக். நமக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்களோட கொஞ்சம் நல்லா அழகாக போடுறான் போல இருக்க அப்படின்றீங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு மேக்கப் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்க. பார்த்துருவோம். உங்களுக்கு மட்டும் கம்மியாக இருக்க போகுது.
சரி தம்பி என்ன சொன்னிச்சுன்னா, அதாவது இந்த வெள்ளை கலர் இப்போ வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு தான் இந்த வெள்ளை பெயிண்ட்டை வந்து அடிப்பாங்களாம். இப்போ நம்ம அங்கிள் வந்து ஒரு யூத் இல்லையா, அப்படியே நீங்கள் ஒரு பழைய பூத்தாக இருந்தீங்கன்னா இந்த கலர் மாறுமா, அதாவது வேறு வேறு கலர் அது அவங்களுடைய வயசு, அவங்களுடைய விஸ்டம், அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அங்கிள் இப்போ தான் நீங்கள் வீர மாதிரி இருக்கீங்க. ஓகே காலோடு, இப்போ நான் அந்த ரன்வேயில் ஒரு மாடலிங் பண்ண போகிறேன். கம் ஆன், சரி, டேக் தி பேக். டேக் தி பேக். And 3 2 1 ஆக்ஷன். அங்கிள் காட்டுவாசி மாதிரி தான் இருக்காரு, ஆனால் இவரோட மாடலிங்க்கு கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது. இப்போ எங்ககிட்ட இருக்கிறது தி டிஜிரிடு. இந்த தான் வந்து ஆதிவாசிகள் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவங்க பயன்படுத்தினாங்க. இதை பார்த்தீங்கன்னா என்னடா 2 இருக்கேன்னு பார்க்குறீங்களா, அதாவது இந்த பக்கம் காற்று உள்ளே போய் இப்படி வெளியாகும் போது அந்த ஓசை வரும், அந்த நேரத்தில் அப்படி அடிப்பாங்க. அது ஒரு ரிதமுக்கு கிரியேட் பண்ணோம், ஒரு பீட்டை கிரியேட் பண்ணோம். இப்போ இதுக்குள்ளார வந்து தம்பி வந்து ஊதி காட்டுவார். ப்ளீஸ் டெமான்ஸ்ட்ரேட். கேட்குறதுக்கு நம்ம ஊர் மகுடி மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் பேஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மூச்சில் அவர் விட்டார், அதனால தான் கொஞ்ச நேரம் கேட்டுச்சு. இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு தெரியுமா, இந்த மூக்கால மூச்சு விட்டுக்கிட்டே அதே நேரத்தில் இந்த கருவிக்குள்ளாரையும் ஊதணும். இந்த டெக்னிக்கை ட்ரெயின் பண்ணுறதுக்கே பல வருஷம் எடுக்குமா. அதுவும் நம்ம லங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இசையை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து வாசிக்கிட்டே இருக்க முடியும். சஃபினா, கார்த்திக், இந்த ஆதிவாசி மக்கள் இவங்களை பற்றி கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது அவங்க பிறந்து அவங்க வளர்ந்த நாடு, அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி? ஆரம்ப காலத்தில் வந்த வெள்ளையர்கள்லாம் இந்த ஆதிவாசிங்க குடும்பத்தில் இருக்கிற ஃபேஸ்கினான பிள்ளைங்கள்லாம் வந்து வலுக்கட்டாயமாக தத்தெடுத்துக்கிட்டாங்க. அதில் பெண் பிள்ளைங்கள்லாம் வந்து வீட்டு வேலைக்கும், ஆண் பிள்ளைங்கள்லாம் ஃபார்ம்லேயும் வந்து வேலை செய்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு எதிராக பல அநியாயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நாங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2008 ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் கெவின் ரட் பகிரங்கமாக எல்லாருக்கிட்டையும் பப்ளிக்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதில் வந்து செய்யப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்கள், தலைவர்கள் எல்லாருமே வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக செஞ்ச விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழகாக இதில் எழுதியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க ஆதிவாசி மக்கள் வந்து படித்து உயர் பதவிகளுக்கு போயிருக்காங்க. திங்ஸ் ஆர் இம்ப்ரூவிங். பட் என்ன ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டோலன் ஜெனரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அவங்களில் இன்னும் நிறைய பேர் அவங்க பூர்வீகம் தெரியாமல் அவங்களோட சொந்த குடும்பங்களை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் ஆஸ்திரேலியாவே வந்து ஒரு பெரிய கண்டம் இல்லையா, இங்கேயே வந்து எப்படியாவது அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிடணும், அவங்க தாத்தா பாட்டி யார் கண்டுபிடிச்சிடணும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இந்த கட்டத்தில் தான் சொல்லி ஆகணும், நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இஃப் யூ வித் அ ஃபேமிலி, உங்கள் சொந்த குடும்பத்தோடு நீங்கள் இருக்கீங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் செரிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆதிவாசி மக்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த முதல் உரிமை, அந்த மரியாதை எப்போதுமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தமிழில் கெங்குருக்கு பேர் கங்காரு. ரொம்ப பெரிய தகவல் இது. பிளாட்டிபஸ். எஸ், கூப்பிட்டீங்களா? உனக்காவது உருப்படியாக ஏதாவது தகவல் தெரியுமா? தெரியுமே, நம்மளோட பேர் குக்குபைரா, வாலபி, இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைன்னு நினைக்கிறது எல்லா வார்த்தைகளும் அபோரிஜினல் மொழியிலேருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ கெங்குரு, கோலா, குக்கபுரா, வாலபி இது எல்லாமே அபோரிஜினல் மொழியா? ஆமாம். அபோரிஜினல் மக்கள்னு சொல்லும்போது இவங்க 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தாங்க. இப்போ 800,000 அபோரிஜினல் மக்கள் இருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, இவங்க ட்ரீம் டைம், கனவு நேரம் அப்படிங்கிறத ரொம்ப நம்புகிறாங்க. இந்த உலகம் எப்படி வந்துச்சு, பழைய காலம்,
நிகழ்காலம், எதிர்காலம் இது எல்லாத்தையும் இவங்க இந்த ட்ரீம் டைமை வச்சு தான் நம்புறாங்க. இவங்களோட பாட்டு கூட இந்த ட்ரீமிங், அதாவது கனவு காண்றதுலேருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன கேங்குரு? நேற்று ராத்திரி எனக்கு ஒரு அழகான கனவு வந்துச்சுடா. கனவா? கனவுல யாரு வந்தா? யாரு வருவா? உன் பொண்டாட்டியா வருவா? என் பொண்டாட்டி வந்தாரா? இப்ப எதுக்கு என் பொண்டாட்டியை இழுக்கிற நீ? சரி 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 சரி, நான் என் பொண்டாட்டி கூட நேற்று ராத்திரி கனவுல பாட்டு பாட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கேயோ இழுக்குதம்மா இறக்கி கட்டிய சேலை. இது ஒரு நல்ல ஸ்மெல் வருது. சமையல் ரெடின்னு நினைக்கிறேன். எதிரிங்க சாப்பாடா? ஆமா, சாப்பாடுனோட வாயை பழக்குது. லைனை சொல்ல சொன்னா மட்டும் மறக்கிறது. ஏன் அந்த புள்ளைய போட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நல்ல சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைனை சொல்ல சொல்லியிருக்கலாம்ல. ஓ, திட்டுறதே நான் தானோ? ஆரம்ப காலத்துல சமையல் ரொம்ப பேசிக்கா தாங்க இருந்திருக்கும். வேட்டையாடி கொண்டு வந்த மிருகத்தை சுத்தம் செஞ்சு சாப்பிடுறது ஒரு ப்ராசஸ் தானே. இவ்வளவு சுலபமா ஸ்பைசஸ் ஒரு பாட்டில்ல போட்டு விற்கிறதுனால தான் இப்போ சமையல் கொஞ்சம் சுலபமாவும் ஸ்டைலிஷாவும் மாறிடுச்சு. அப்பையும் சில பேருக்கு சமைக்க தெரியலங்கிறது சரி, அதை விடுவோம். அங்கிள் டாக்ஸி வரலாற்றில் முதன்முறையாக ஆஸ்திரேலியா ஆதிவாசி சாப்பாடை சாப்பிட போறோம். நம்ம மனுஷனையே சாப்பிட போறோம். ஐயோ அங்கிள், நம்ம ஆதிவாசியே சாப்பிடல அங்கிள். ஆதிவாசி சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிட போறோம். கேனிபல், இது அபாரிஜினல். சரி சரி. Okay, so we have some kangaroo. இதுதான் லெமன் வாட்டர். அபாரிஜினல் சமையல்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பைஸ். ஸ்மெல் பண்ணி பாருங்க. எங்க சமையல்ல நாங்க மெக்கடமியன் மெட்ஸையும் யூஸ் பண்ணுவோம். நாங்க நிறைய கவன வகை உணவுகளை சாப்பிடுவோங்க. பாராமுண்டி மீன், மசூசு, நண்டு, ஈசு, அதான் அந்த பாம்பு மாதிரி இருக்குமே அது. நல்லா சாப்பிடுங்க. ஓகே கார்த்திக், ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம் வேட்டையை. இங்க நம்ம ஆரம்பிப்போம். இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் குறைக்கணும். வெஜிடேரியனா இருந்துக்க. அப்ப நான் குண்டா இருக்கேன்னு சொல்றீங்களா? இல்ல குண்டா ஆவறதுக்கு பின்ன நான் உன்னை அப்படியே சென்டென்ஸ் முடிங்க அங்கிள். அப்படியே அப்படி என்ன அப்படியே என்ன சொல்லுவாங்க, டயட்டை நான் பார்த்துக்கிறேன். கேப் விட்டா மக்கள் ஃபில் அப் பண்ணிடுவாங்க. நம்ம கேங்குரு பாரு பாயுது. பாஞ்சு அங்கிளோட பிளேட்டுக்கு போதா? அப்படியே சாப்பிட்டு பார்த்தா தான் ருசியே தெரியும். இந்த சோசேஜ் வந்து இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோசேஜ் வந்து அவங்க அந்த ஸ்கின் வச்சு உள்ளார போட்டிடுச்சு. அப்போ தான் பேக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது அறவே இல்லை, ரொம்ப டெண்டர், வெரி நைஸ். இந்த நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஷீக் கபாப் வைப்பாங்களே, அதே மாதிரி இருக்கு. அதேதான். சபினா, how is the bread? இந்த பிரெட் வந்து நடுவுல கேக் மாதிரி இருக்கு. வெளியில வந்து ரொம்ப கிறிஸ்பியாவும் உள்ள வந்து பட்டரியா இருக்கு. ஆனா இது ரொட்டின்னு சொன்னா தான் எனக்கு தெரியும், இல்லாட்டி நான் கேக் தான் நினைச்சுப்பேன். உங்களை பார்க்க வச்சு நாங்க சாப்பிட்றது நல்லாவா இருக்கு என்னங்க? அடுத்த செகண்ட் வருது, அதை பாருங்க. போயிடாதீங்க. சாவரின் ஹில் விக்டோரியா மாநிலத்தில், அதுவும் குறிப்பா நாம இருக்கிற பலாராட்ல அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெளிநடை காட்சி அண்ட் ஓபன் ஏர் மியூசியம். 1851 பலராட்ல தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலகத்துல இருக்கிற அத்தனை நாட்டில இருந்து 600,000 பேரு நேரா பொட்டி படிக்க தூக்கிட்டு இங்கதான் வந்தாங்க. சாலைகள், குதிரை வண்டிகள், கைவினை பொருட்கள்னு எவ்வளவோ விஷயங்களை நீங்க இங்க பார்க்கலாம். இங்க பாரம்பரிய ஆடைகள் அணிந்து படம் பிடிக்கலாம், தங்கம் தேடலாம், அதை எப்படி தங்க கட்டியா மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கிள், ஏதோ ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட் படத்துக்கு வந்த மாதிரியே இருக்க. ஆமா, தி குட், தி பேட், இதான் அக்லி. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நினைப்பு தான். இங்க இந்த 3 பேர்ல நான் தான் ரொம்ப கிளைமர்னு உங்களுக்கே தெரியும். சரி 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 சரி, இப்போ நம்ம இருக்கிறது சோவரன் ஹில். அங்கிள், இந்த இடத்த பத்தி பேசுறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்களே? சீக்கிரம் கூப்பிடுங்க. பேச வருவாங்க. Almost missed it. Almost. Sir. Good day to meet you. Wait,
இந்த இடத்துல நிறைய தங்கம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டோம். இன்னைக்கு கண்டிப்பா எங்களுக்கு தங்கம் கிடைக்கும் தானே? இங்க தங்கம் எங்க இருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சிருவேன். அப்ப கண்டிப்பா தங்கத்தோட தான் வீட்டுக்கு போறோம்னு சொல்றீங்க. நீங்க தங்கத்தை கண்டுபிடிச்சா என்கிட்ட கொடுத்துருங்க. Why should we give it to you? இங்க இருந்து வெளில போணுமா வேணாமா? Yeah, you give me the money and we'll walk out. இவர் நம்ம ஆளு. Okay, wait. இப்போ வந்து நம்ம சவரன் ஹில்ல இருக்கோம். இந்த இடத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஒரு வெளிப்புற பொருட்காட்சி. 1800கள்ல பலாரட் கோல்ட் டவுன் எப்படி இருக்குமோ அப்படியே செஞ்சிருக்காங்க. இங்க வந்தா தங்கம் தேடணும், லாலிபாப் சாப்பிடணும், ஹார்ஸ் ரைட் செய்யணும், ஜாலியா இருக்கணும். தங்கம் எனக்கு தெரியும். அது என்ன லாலிஸ்? அது ஏன் ரொம்ப ஃபேமஸ்? ஏன்னா அது அவ்வளவு ருசியா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். Come on, boys. இப்போ அடுத்து எங்க போறோம்? குழி தோண்ட போவோம். So how does the gold form actually? Well, இங்க 3 வகையா தங்கம் தேடலாம். ஒன்னு சர்ஃபேஸ்ல இருக்க தங்கம், அது தரையிலேயே வெளியவே இருக்கும். அதெல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது மைனிங் வழியா தங்கம் எடுக்கலாம். அண்டர் கிரவுண்ட்ல ரிவர் பெட்டுக்கு போய் தோண்டணும். கடைசியா தான் இது. இங்க ஸ்மால் பீசஸ் தான் கிடைக்கும். So that's where you're looking for old ancient riverbeds underground and gold nuggets in that. And then after that, இத பாத்தியா, இது வெறும் கல்லுதான். ஆனா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நல்லா இறங்கி கையை விட்டு தோண்டணும். அப்புறம் என்ன, தங்கத்தை தேட ஆரம்பிக்க கிளவுஸை கழட்டுங்க, களத்துல இறங்குங்க. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க மாவாட்ட சொல்லி. சும்மா வேலையை பாடுறா. அங்கிள் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிச்சு? ஒன்றும் இல்லைடா, உனக்கு எதுவும் கிடைச்சிச்சு? அங்கிள் என்னமோ தக தகன்னு தெரியுது அங்கிள். என்னது அங்கிள்? ஓஹோ, கட்டுறா, கட்டு 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 கட்டு. you got to yell out Eureka! Eureka! அங்கிள் எனக்கு தங்க கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் ரிட்டையர் பண்ண போறேன். இனிமேல் இந்த ஹோஸ்டிங் ஆக்டிங் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் ரிட்டையர் பண்ணலாம். இது எத்தனை லட்சம் தேரும்? என்னடா இது, நம்ம ராத்திரிக்கு டின்னர் செலவுக்கே பத்தாதுடா. அது ஒரு 130 வரும். 130 ரிட்டையர்மெண்ட் கேன்சல். பேக் டு ஹோஸ்டிங். கம் ஆன், லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் ஐட்டம். பாத்தீங்களா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். Uncle Taxi Season 5 Australian Adventure. Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது? So who we're about to meet now is Dean the Industrial Gold Pour. இப்ப நாம சந்திக்க போறது டேனி இண்டஸ்ட்ரியல் கோல்பர்ட். இவர் ஒரு அல்கெமிஸ்ட் மாதிரி. இவர் என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய குவார்ட்ஸ் கல் ப்ராசஸ் ஆன பிறகு குட்டி குட்டி தங்கமா வெளியாகும். அத அங்கே எடுத்துட்டு போய் இன்னும் சின்ன சின்னதா நொறுக்கி நல்லா கழுவி மறுபடியும் இங்க கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் இவர் தான் அதை எடுத்து சுத்தமான தங்கமாக்கி தங்க கட்டியா மாத்துவாரு. அப்போ இது வரைக்கும் தோண்டி சேகரிச்ச குட்டி குட்டி தங்கத்தை எல்லாத்தையும் தங்க கட்டியா மாத்த போறது இந்த அருமையான மனுஷன் தானா? சேர்த்து வச்ச தங்கம் எல்லாம் 1200 டிகிரிஸ்ல போட்டு உருக்கி எடுத்து ஒரு மோல்குள்ள ஊத்தி கட்டியாக்குறாரு. அந்த சூடு இறங்க 3 மணி நேரம் ஆகுமாங்க. இதை ஸ்பீட் பண்ண அந்த தங்க கட்டியை தூக்கி அப்படியே தண்ணியில டபக்குன்னு போட்டுருவாரு. சூடு தணிஞ்ச உடனே இவ்வளோ நேரம் நாம பார்த்த ப்ராசஸ்க்கு பரிசா இப்படி ஒரு தங்க கட்டி உங்க கையில இருக்கும். 3 kilograms, pure, 24 carat, and not hot to touch. அங்கிள், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் மோதிரம், தோடு, மூக்குத்தி, செயின் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஆனால் 3 கிலோ தங்க கட்டிய இப்போ தான் நான் பார்க்குறேன். So how much is this worth? In Australian dollars, 350,000. 350,000. You're not going to stop me? I might. Okay, that was scary. Okay. உங்க எல்லாரையும் வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா? குறைக்காதீங்க. வெயிட்டா இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பாத்தீங்களா, நீங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இதுல வச்சு உங்க வெயிட்டை அவங்க பார்ப்பாங்க. நீங்க ரொம்ப ஹெவியா இருந்து அந்த தூக்கு கயிறையே தாங்க முடியலன்னா உங்களை தூக்க போட மாட்டாங்க. பாத்தீங்களா? இட் பேஸ் பி ஹெவி வெயிட்.
என்ன வெயிட் காட்டுது? ஏடே நவரவே இல்லை. நவரலையா? ஒரு வேலை கெட்டு போச்சோ? நான் உட்கார்றதுக்கு முன்னாடி கெட்டு போச்சு. நான் உட்கார்ந்தனால கெட்டு போச்சு. அங்கிள் பயங்கரமா குளுவுது. குளிர் கூட பரவாயில்ல அங்கிள். காத்தடிக்குது சோடா, அந்த ரேஞ்சில் காத்தடிக்குதா, தாங்க முடியல. சரி, இதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? எங்கே போகிறோமா? அவர் ஏதோ மெயின் ஸ்ட்ரீட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. மெயின் ஸ்ட்ரீட்டில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. இவ்வளவுதான் இன்ஃபர்மேட்டிவா இருந்தாலும் இந்த இடத்தோட அமைப்பும் அழகும் ஒரு விதமான மன நிம்மதியை தருதுங்க. அவர் தங்கத்தை உருக்கி சூடாக்கி அப்புறம் திருப்பி ஜில்லாக்கி கோல்டாக மாற்றினார்ல, அதுக்கு முன்னாடி அந்த குவார்ட்ஸ் கல்ல எப்படி தோண்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அந்த குவார்ட்ஸ்ல தான் குட்டி குட்டி கோல் இருக்குமா, அதை உடச்சி எடுத்தா தான் பெரிய கோல் செய்ய முடியுமா? இதுல லிஃப்ட்லாம் இல்லையா? ஆமாம்மா, அந்த காலத்தில் லிஃப்ட் உனக்காக கட்டி வச்சிருப்பானுங்க. கட்டலாம் இல்லை, அப்போ பிரின்சஸ்லாம் எப்படி போவாங்க? உங்கள் மனசில் நீங்கள் பிரின்சஸ் ஆக்கும். ஆமாம், நீங்கள் வந்து பிரின்ஸ், அங்கிள் வந்து கிங், நான் பிரின்சஸ். ஓ, இதில் என்னை பிரின்ஸ் ஆகிட்டேன். ஆனால் நீ சே. இப்போ நாங்கள் இருக்கிறது இங்கே இருந்தால் மைனஸ், அதை தோண்டி எடுக்கிறவங்க அவங்க எடுக்கிற எலிவேட்டர் லிஃப்ட் அந்த காலத்திலே இருக்குது. இதில் ஏறி தான் அவங்க உள்ளுக்குள்ளே போய் தோண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த தோண்டி எடுக்கிற அந்த குவார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே பாருங்க, இந்த பெரிய என்ன சொல்கிறது, பக்கெட் சொல்ல முடியாது, பெரிய பக்கெட்டில் கொட்டிடுவாங்க. அது இந்த மிஷின் அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து கொட்டும். அந்த குவார்ட்ஸில் இருக்கிற தங்கத்தை அடித்து அரைச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போவாங்க மெல்ட் பண்ணுறதுக்கு. அப்படியே பொடி நடையா இந்த சாவரன் ஹில்ல சுத்தி பார்த்ததுல சாடலரி, பேக்கரி, பேங்க், கோல்ட் ஆஃபீஸ், யுனிவர்சல் டிரான்சிட் ஆஃபீஸ், அந்த காலத்து லைப்ரரி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு ஸ்பெஷல் இடமும் இங்க பாதுகாத்துட்டு வராங்க, தி லெஜெண்டரி விக்டோரியா தியேட்டர். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாரு. மருதநாயகத்துக்கு 2 டிக்கெட் கிடைக்குமா? You want some tickets? Yeah, 2 tickets to மருதநாயகம். கமல் சார் 1991ல மருதநாயகம் படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு, பட் முடிக்கவே இல்லையே. அங்கிள், மருதநாயகத்துக்கு டிக்கெட் வைக்கிறாங்களா? என்ன சொல்றீங்க? மருதநாயகத்தை இங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? கம் ஆன். அங்கிள், மருதநாயகத்தை பாப்பேன்னு பார்த்தா இது என்ன வெந்த நாயகம் வருது? கடைசி வரைக்கும் மருதநாயகம் வெளியே வராதா? அவர் தான் அரசியலுக்கு போயிட்டாரு. மருதநாயகம் படத்தை பார்க்கலன்னு நம்ம கார்த்திக் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாரு. ஆனா அவரை சேரா பண்றதுக்கு ஷஃபினா ஒரு பிரில்லியன்ட் ஐடியா வச்சிருந்தாங்க. ஐயா ஜாலி, இப்போ நம்ம முட்டாய் சாப்பிட போறோம். எஸ், இங்க ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? என்னது? லட்டு ஜிலேபி கொடுக்குறாங்க. லட்டு ஜிலேபியா? முட்டாய் அங்கிள், லாலி. லாலினா என்னன்னு கேக்குறீங்களா? இந்தியால மிட்டாய், அமெரிக்கால கேண்டி, பிரிட்டன்ல ஸ்வீட், ஆஸ்திரேலியால லாலி. It's a slang மச்சான் மேட். So it's as simple as, so you can see they're rock solid. இந்த தாடி வச்ச பாடி தான் லாலி செய்யற அங்கிள். இந்த மிட்டாய் செய்யும் போது பாய் மாதிரி ஒண்ணா இருக்கும், ஆனா இப்படி போட்டா பீஸ் பீஸா நொறுங்கிரும். இவ்வளவு ஒரு மெலிசான மிட்டாயை எப்படி செய்யறாங்கன்னு ஒரு வியப்பான லுக்கு கார்த்திக் முகத்துல தெரிஞ்சிச்சு. இதுதான் லாலி செய்யற மிஷின். இந்த மிஷினை வச்சுதான் லாலி ரோல் பண்ணுவாங்களாம். இந்த மிஷினுக்கு 175 வயசாம். இது பழசுன்னு சொல்றதை விட என்டிக்னு சொல்லணும். ஒரு விஷயத்தை போட்டு நொறுக்கிறது எவ்வளவு ஃபன்னா இருக்குல்ல? This one might be better for that purpose. Nice long one. இதுதான் ஃபேமஸ் ரெட் ஹில் போட்டோகிராஃபி ரூம். இந்த இடத்துல போட்டோ எடுக்க வந்தீங்கன்னா அந்த காலத்து வெள்ளக்காரங்க போட்ட ஆடைகளை நீங்களும் போட்டு படம் பிடிக்கலாம்.
இந்த சாவரின் ஹில்ல பார்க்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சவப்பெட்டி மேனுஃபேக்சரிங், குதிரை சவாரி, கலர் கலரா கேண்டல் எப்படி செய்யறது, அந்த காலத்துல ஆஸ்திரேலியன் போலிங் எப்படி இருந்துச்சுன்னு ஏராளமான விஷயங்களை இவங்க பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு யூனிக் ஹெரிடேஜ் இருக்கு. அத நீங்க நல்லா புரிஞ்சு அறிஞ்சு அனுபவிக்க சாவரின் ஹில்லுக்கு வாங்க. அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். ஆனா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதையும் பார்த்துட்டு போங்க. ஜாக்சன், நீ எப்போதும் என் கூட மோதிக்கிட்டே இருக்க. என் தொழில இன்னொரு தடவை நீ குறுக்கிட்ட, இந்த துப்பாக்கி தோட்டாவுக்கு நீ இறையாகிட்டு வச்சாக்குறத. டிக்சன், பெலரட்லயே பெரிய பணக்காரன் நானு. நீ எனக்கு காலு தூசி மாதிரி. தூசி தொப்பிக்கு தொப்பி, தோட்டவுக்கு தோட்டம். வெல்கம் வெல்கம் டிக்சன், ஜாக்சன். இந்த ஏலத்துல இந்த தங்க கட்டிய யாரு வாங்குறான்னு பாக்குறேன். ஆரம்ப விலை 1000 வெள்ளி. சிக்கன் நக்கெட் மாதிரி இருக்கு. இதுக்கு 1000 வெள்ளியா? போன வாரம் 500 வெள்ளி தான் சொன்னேன். அது போன வாரம், இது இந்த வாரம். டேய், அங்க ஒருத்த 500 வெள்ளிக்கு போட்டு வைக்கிறான்டா. அங்க போகாம எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க? கம் ஆன், லெட்ஸ் கோ. டேய், நான் வரேன். வாங்க வாங்க. இந்த தங்கம் வாங்கினா இந்த தங்கம் ஃப்ரீன்னு தெரியாம போறாங்க லூசு பசங்க. Uncle Taxi Season 5 Australian Adventure. Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது? வேகம் போகும் நேரம் யாவும் வேணும் அககுமே. நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே. Uncle Taxi எங்க போகுது? ரப 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 பப்பா. Uncle Taxi எங்க போகுது? na 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 na. Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது? ஸ்கை டைவின் பறவையாகலாம், ராக் கிளைம்பின் பறகை பார்க்கலாம், பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம், மெல்பர்ன் பூவாசம் தேடலாம், பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம், உணவுகளை வேட்டையாடலாம், துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம்.